டேங்கை திறந்து விட்டு மூட தெரியாமல் உலாத்திட்டு கிடந்தோம். இதுக்கு தான் கூட இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, சரிங்களா? இப்போ வந்து கஷ்டப்பட்டு மூடி எப்படியோ வழியாக மூடிட்டேன். இப்போ இதோட டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்ரு. மைலேஜ்னு பொறுத்தளவுக்கு பார்த்தா கம்பெனி சைட்லேருந்து கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்துட்டு மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வெறும் 30ங்கிறது அவங்க சிட்டிக்குள்ளேயா இல்லை ஹைவேஸ்லையாங்கிட்ட சொல்லலை. பட் ஆனால் வண்டியோட ஓனர் என்கிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் 22 தாங்க தருது. அப்படியே மனசு விட்டு சொல்கிறாரு, வெறும் 22 தாங்க தருதுன்ட்டாரு. அண்ட் ஹைவேஸ் எடுத்தால் வேணால் ஒரு 35 கிடைக்கிறதா சொல்கிறாரு. கம்ஃபர்ட் ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நம்ம கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த உட்கார்ற பொசிஷன்லேயே உங்களுக்கு தெரியும், நல்ல தரமான ஒரு பொசிஷன். நல்லா ஜம்முன்னு ஏறி உக்காந்தோமா போயிட்டே இருக்கலாம். நல்ல பொசிஷனு, ஷோல்டர் பெயின் வராது, ஹிப் பெயின் வராது. பழைய மாதிரி வந்துட்டு அந்த வைப்ரேஷன்ஸோ அந்த அதிர்வோ இப்போ இந்த வண்டியில் எனக்கு பெருசாக தெரியல. இந்த 2025 மாடலுங்கிறதுனால இதில் அந்தளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இல்லை, நல்லாவே இருக்குது. ரொம்ப வைப்ரேஷன் கிடையாது, லாங் ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு ஆயில் கூல்டாவோ இல்லை ஒரு லிக்விட் கூல்டாவோ ஒரு ரேடியேட்டர் இருந்தால் அந்த ஹீட்டுங்கிறது உங்களுக்கு சீக்கிரம் கட் ஆஃப் ஆகும். இது ஏர் கூல்டு இன்ஜினுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட் குறையிறது கொஞ்சம் பொறுமையாக தான் குறையும். ஸோ அதனால் அந்த ஹீட் இஷ்யூ உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். லாங் டிராஃபிக்கெல்லாம் போகக்குள்ள நல்ல ஹீட்டு தெரியும் காலில் வந்துட்டு. ஸோ அதனால் ஹீட் இஷ்யூ வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஓனரும் சொன்னார். அது எல்லா ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸுமே அதை தான் சொல்லுவாங்க.